அதேமாரி நிலவாழ் காட்சியகம் டெராரியம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நிலவாழ் உயிரினங்கள் மற்றும் தாவரங்களை பராமரிக்கும் இடம்னு சொல்லலாம். இல்லைன்னா அமைப்பு நிலவாழ் காட்சியகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கேயும் உயிரினங்களும் தாவரங்களும் வளர்க்கக்கூடிய ஒரு ஒரு காட்சியகத்தை மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தான் இது. இங்க இயற்கையான சூழ்நிலை மண்டலத்தினை போல வடிவமைக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் விலங்குகளும் தாவரங்களும் காட்சிப்படுத்தப்படுகின்றன. அப்போ நீர்வாழ் காட்சியகம் மற்றும் நிலவாழ் காட்சியகம் ஆகியவை விலங்குகளையும் தாவரங்களையும் நெருக்கமான உற்று நோக்க உதவுகின்றன. அலங்காரத்திற்காகவும் இவை பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ அலங்காரத்துக்காகவும் இது பயன்படுத்துறாங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா சில உயிரினங்கள் தங்களது உணவை தானே தயாரித்துக் கொள்கின்றன. எடுத்துக்காட்டு தாவரங்கள். ஆமா, அதான் தாவரங்கள் மண்ணிலிருந்து நீரையும் ஊட்டச்சத்துக்களையும் மண்ணிலிருந்து பெற்று சூரிய ஒளி கார்பன் டை ஆக்சைடின் மூலம் வினை புரிந்து உணவை தயாரித்துக் கொள்கின்றன. ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் பல வகையான உணவூட்ட முறைகளை நாம் பார்க்க முடியும். என்ன உணவூட்ட முறைகள்? உயிரினங்கள் எவ்வாறு தனக்கான உணவை பெறுகின்றன என்பதனின் அடிப்படையில் நாம் அவற்றை உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள் என பிரிக்கலாம். அப்போ உற்பத்தியாளர்கள்னா என்னது? முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா தாவரங்களை புல்களை வளர விடும் இல்லையா? அப்போ உற்பத்தியாளர்கள் என்னது வளரும் இல்லையா? அதை நுகர்வோர்கள், அப்போ நுகர்வோர்கள் தனித்தனியாக நம்ம பிரிப்போம், அது பின்னாடி பார்ப்போம். இப்போ அந்த தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய உயிரினங்களை நாம் உற்பத்தியாளர்கள் என்கிறோம். மேலே பார்த்த மாதிரி தாவரங்கள் பார்த்தோம் இல்லையா? தங்களது உணவை தானே தயாரித்துக் கொள்கின்றன. இது தாவரங்கள், அதுதான் உற்பத்தியாளர்கள் நம்ம சொல்லலாம் சிம்பிளா. அதேமாரி இவை தனது உணவு தேவைக்காக பிற உயிரினங்களை சார்ந்து இருப்பதில்லை. அப்போ எந்த உயிரினத்தையும் இது சார்ந்திருக்க இருப்பதில்லை. அப்போ உற்பத்தியாளர்களை வேற எப்படி நம்ம சொல்லலாம்னா தற்சார்பு ஊட்ட உயிரிகள் அப்படின்னு நம்ம அழைக்கலாம். தாவரங்கள் தங்களுடைய உணவை ஒளிச்சேர்க்கை மூலம் தாங்களே தயாரித்து கொள்கின்றன. ஆமாம், அப்போ மெயினா நீங்க பாத்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கையின் மூலமாக தாவரங்கள் தங்களுடைய உணவை தாங்களே தயாரித்து கொள்கின்றன. அதே மாதிரி நுகர்வோர்கள் என்னது? இப்ப தற்சார்புன்னு சொன்னது மாதிரி இந்த மாதிரி தற்சார்புனா தங்களுடைய உணவை தானே தயாரித்துக் கொள்பவை. அதே மாதிரி நுகர்வோர்கள் அப்படின்றத நம்ம வேற எப்படி சொல்லலாம்? பிற சார்பு ஊட்ட உயிர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்க தனக்கான உணவை தானே தயாரிக்க முடியாத உயிரினங்கள் பிற உயிரினங்களை உணவாக உட்கொண்டு உயிர் வாழ்கின்றன. ஸோ இந்த உயிரினங்கள் அனைத்துமே பிற சார்பு ஊட்ட உயிர்கள் என்று அழைக்கலாம். அதை விலங்குகள், மனிதர்கள் இவை அனைத்துமே நுகர்வோர்கள் தான். ஏன்னா பிற உயிர்களை சார்ந்து, அதாவது பிற உயிர்கள்னு தாவரங்களா இருக்கலாம், விலங்குகளா இருக்கலாம், இதை சார்ந்து தான் நாம் என்ன பண்ண முடியும்? உயிர் வாழ முடியும். அதனால தான் நம்மள பிற சார்பு ஊட்ட உயிர்கள் அப்படின்றத நம்ம அழைப்போம். விலங்குகள் என்ன வகையான உணவை உட்கொள்கின்றன என்பதன் அடிப்படையில் நாம் அவற்றை பிரிக்கலாம். அதை விலங்குகள், ஸோ மனிதர்களும் விலங்குகள் தான் இல்லையா? அப்போ தாவர உண்ணிகள், ஊன் உண்ணிகள், அனைத்துண்ணிகள், சிதப்பவைகள் என ஒரு 4 வகையா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாவர உண்ணிகள். அப்ப தாவர உண்ணிகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தாவரங்கள் மற்றும் தாவர பொருட்களை உணவாக உட்கொள்ளும் விலங்குகளை என்னது நம்ம தாவர உண்ணிகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தாவரத்தை எதெல்லாம் உண்ணக்கூடியது? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மனிதர்கள், பசு, மான், ஆடு மற்றும் எலி இவை அனைத்துமே தாவர உண்ணிகள் தான். அப்போ தாவர உண்ணிகள்ன்றது தாவரத்தை மட்டுமே உண்ணக்கூடிய விலங்குகள் அனைத்துமே என்னது தாவர உண்ணிகள் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஊன் உண்ணிகள் என்னது? பிற விலங்குகளை உணவாக உட்கொள்ளும் விலங்குகள். இது தாவரத்தை எதிர்பார்க்காது, விலங்குகளை தான் எதிர்பார்க்கும். அது சின்ன சின்ன பூச்சியா இருக்கலாம், சின்ன சின்ன விலங்கா இருக்கலாம். அப்போ அதை டிபெண்ட் பண்ணி அதை உண்டு வாழக்கூடிய விலங்குகள். அது எடுத்துக்காட்டு சிங்கம், புலி, தவளை மற்றும் ஆந்தை. புலி பசித்தாலும் புல் தின்னாது அப்படின்றத நம்ம பழமொழி படிச்சிருப்போம். அப்போ என்னது? அதாவது சிங்கம், புலி, தவளை, ஆந்தை இவை எல்லாமே சில விலங்குகளை உண்டு
உயிர் வாழக்கூடிய ஊன் உண்ணிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப தாவர உண்ணிகள் பார்த்தோம், ஊன் உண்ணிகள் பார்த்தோம், அனைத்து உண்ணிகள். அப்போ அனைத்து உண்ணிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் மனிதனும் காகமும் சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இது தாவரங்களையும் விலங்குகளையும் சேர்ந்து உட்கொள்ளும் விலங்குகள் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதனால்தான் நம்மள அனைத்துண்ணிகள் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி சிதைப்பவைகள். அப்ப சிதைப்பவைகள் ஒண்ணு இல்லைன்னா நம்மளால உயிர் வாழ்வது ரொம்ப கஷ்டம். அதான் வந்து இறந்த விலங்குகளாகட்டும் தாவரங்களாகட்டும் இவை அனைத்துமே சிதைத்து மறுவாழ்வு பெற்று தரக்கூடியவை. இவை இந்த சிதைப்பவைகளுக்கு பெரும் பங்கு உண்டு இல்லையா? அப்போ இந்த இறந்த விலங்குகள் மற்றும் தாவரங்களை உணவாக உட்கொள்பவை தான். அது எது பார்த்தீங்கன்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் உள்ள சிக்கலான கரிம பொருட்களை. அப்போ எளிய மூலக்கூறுகளாக தாவரங்கள் எளிதில் எடுத்துக்கொள்ளத்தக்க ஊட்டச்சத்துக்களாக, அதான் வந்து இந்த மனித கழிவுகள், அதே மாதிரி விலங்குகள், தாவரங்களுடைய இலைகள், தாவர பகுதிகள், இவை அனைத்துமே சிறு சிறு மூலக்கூறுகளாக மாற்றக்கூடிய பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள், இவை அனைத்துமே சிதைப்பவைகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது என்ன பண்ணும், சிறு சிறு மூலக்கூறுகளாக உடைச்சு திரும்ப தாவரத்திற்கு ஊட்டச்சத்து, அதாவது உணவா தருது இல்லையா? ஊட்டச்சத்தா நமக்கு கன்வெர்ட் பண்ணி தருது. அப்போ மிகப்பெரிய பங்கை இது தருது. அதே மாதிரி உணவு சங்கிலி, ஃபுட் செயின். அப்போ ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உண்ணுதல் மற்றும் உண்ணப்படுதலுக்கான வரிசை முறையை நாம் உணவு சங்கிலி என்கிறோம். அப்போ நம்ம வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம எது பண்ணாலும் ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் வாழக்கூடிய சூழ்நிலை மண்டலத்தில் உண்ணுதல் மற்றும் உண்ணப்படுதலுக்கான வரிசை முறையை நாம் உணவு சங்கிலி. அப்போ ஒரு ஒரு உயிரினத்தை சார்ந்து இன்னொரு உயிரினம் எப்படி செயல்படுது, அந்த உணவு சங்கிலி பத்தி தான் நம்ம இப்ப பார்ப்போம். சரி, அப்போ முதல் ஸ்டேஜ் உற்பத்தியாளர்கள் நான் சொல்லியிருந்தேன். எடுத்துக்காட்டு புற்கள்னா இது புல் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஷார்ட்கட்டா. அதே மாதிரி நுகர்வோர்கள். ஸோ நுகர்வோர்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஸ்டேஜ், அதாவது வந்து புற்களை சார்ந்து, அதாவது புற்கள்ன்றது தாவரங்களை சார்ந்து இருக்கக்கூடிய விலங்குகள், மான், ஆடு, மாடு மற்றும் புலி, இவை அனைத்துமே வந்து நுகர்வோர்கள். மனிதர்களும் நுகர்வோர்கள் தான் இல்லையா? அடுத்தது சிதைப்பைவைகள் வந்து என்னன்னு சொல்லியிருந்தேன், பாக்டீரியா, பூஞ்சைகள், இவை அனைத்துமே சிதைப்பைவைகள். அப்போ இந்த மூணும் சேர்ந்தது தான். அப்போ இந்த மூணும் சேர்ந்தது தான் உணவு சங்கிலி அப்படின்றத ஷார்ட்டா சொல்லலாம். அப்போ உற்பத்தியாளர்கள், நுகர்வோர்கள், அடுத்தது சிதைப்பவைகள், இவை மூணும் சேர்ந்தது தான் என்னது உணவு சங்கிலி அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம நிலவாழ் சூழ்நிலை மண்டலத்தில், இப்போ நிலவாழ் சூழ்நிலை மண்டலம் நிறைய இருக்கு. அதில் புல்வெளி பார்ப்போம். புல்வெளி உணவு சங்கிலியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து ஒரு தாவரம், இந்த தாவரத்தை மான் உண்ணுது, மானை புலி உண்ணுது இல்லையா? திரும்ப என்ன பண்ணுது, அதை சிதைக்கக்கூடிய வேலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஞ்சைகளும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில பாக்டீரியாக்களும் இருக்கிறது. அது என்ன பண்ணோம், திரும்ப பூஞ்சையை மாற்றிட்டு திரும்ப தாவரத்துக்கு உணவாக தரும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலேஷன் மாதிரி வந்து மறுசுழற்சி அடைஞ்சினே இருக்கும். அதுதான் வந்து உணவு சங்கிலி நம்ம சொல்லுவோம். அப்போ நீர்வாழ் சூழ்நிலை மட்டத்தில் ஏரி, இப்போ பார்த்தீங்கன்னா நீர்வாழ் சூழ்நிலை மட்டத்தில் ஏரி பார்ப்போம். ஏரியில வந்து பாருங்க, ஏரிக்குள்ளேயும் தாவரங்கள் இருக்கும் இல்லையா? நீர்வாழ் தாவரங்கள் சொல்லுவாங்க. இதை உண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நீர்வாழ் பூச்சி. அந்த பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலையை, அந்த தாவரத்தினுடைய இலையை உண்டு உணவா மாத்திக்கும். அந்த நீர்வாழ் பூச்சியை லார்வா என்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உணவா உட்கொள்ளும். அந்த லார்வாவை மீன் உட்கொள்ளும். அப்போ மீன் இறந்து போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா சிதைப்பவைகள் மூலமாக சிதைக்கப்பட்டு மறுபடியும் தாவரத்திற்கு உணவாக ஊட்டச்சத்து பொருளாக தருகின்றன. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீர்வாழ் சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள உணவு சங்கிலி. அடுத்தது ஆற்றல் ஓட்டம். இந்த ஆற்றல் ஓட்டம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆற்றல் ஓட்டம்னு என்னது, ஒரு ஆற்றல் ஒரு இடத்துல இருந்து அந்த ஆற்றல் வந்து இன்னொரு பொருளுக்கு வந்து கடத்தப்படுது இல்லையா? அப்போ ஒரு பொருள் இருந்து இன்னொரு பொருளுக்கு ஆற்றல் கடத்தப்படுது, அந்த பொருள் இருந்து இன்னொரு பொருளுக்கு ஆற்றல் கடத்தப்படுது. இந்த உணவு சங்கிலியும் ஆற்றல் ஓட்டம்ன்றது இருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு சங்கிலியானது சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஆற்றலில் இருந்து தொடங்குகிறது. அப்போ சூரியனிலிருந்து தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அது யாருக்கு போகுது, தாவரங்களுக்கு போகுது. தாவரத்துல இருந்து யாருக்கு போகுது, தாவரங்கள் இருந்து எக்ஸாம்பிள் வந்து வெட்டுக்கிளி சொல்லலாம். அப்போ தாவர பாகங்களில் சேகரிக்கப்படுகிறது அந்த ஆற்றல். வெட்டுக்கிளி வந்து புல்லினை தின்னும் போது அந்த ஆற்றல் வந்து வெட்டுக்கிளிக்கு என்னது மாறுது. அப்போ அந்த ஆற்றல் வந்து வெட்டுகளிலிருந்து தவளைக்கு மாறுது. தவளை கிட்ட இருந்து அந்த ஆற்றலானது காகத்திற்கு மாறுது. காகத்திலிருந்து அந்த ஆற்றலானது அப்போ
ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு என்னது மாறி மாறி போகுது. அதே வந்து மனிதர்கள் எடுத்துக்கலாம், தாவரங்கள் இருந்து மனிதர்கள், அப்போ மனிதர்கள் இருந்து பூமிக்கு, பூமியில இருந்து திரும்பவும் வந்து தாவரங்களுக்கு. அப்போ இந்த சர்க்குலேஷன் வந்து ஒரு சூழ்நிலை மண்டல வந்து மாறி மாறி, அப்போ ஆற்றல் வந்து மாறி மாறி ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப ரீசைக்கிள் ஆகுது. அப்போ தவளை இப்போ அடிப்படையாக ஆற்றல் உற்பத்தியானது தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை மூலம் நிகழ்கிறது. அப்போ அடிப்படையான ஆற்றல் எங்க ஸ்டார்ட் ஆகுது? சூரியனிடம் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை மூலமாக நிகழ்கிறது. அப்போ நுண்ணுயிர்கள் நுண்ணுயிர்களுடைய கழிவுகளையும் இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளையும் சிதைத்து எளிய மூலக்கூறுகளாக மண்ணில் சேர்க்கின்றன. அந்த நுண்ணுயிர்கள் அப்படின்றது தான் பாக்டீரியா. அந்த நுண்ணுயிர்கள் தான்றது பூஞ்சைகள். அப்போ பாக்டீரியாவும் பூஞ்சை தான் என்ன பண்ணுது? இந்த இறந்த தாவர விலங்குகளுடைய கழிவுகள் என்ன பண்ணுது? சிதைத்து சிறு மூலக்கூறுகளாக மாற்றி திரும்பவும் ஒரு என்னது ஒரு ஊட்டச்சத்து பொருளாக மறுபடியும் மாற்றம் அடைகிறது. இதுதான் உணவு சங்கிலின்றதை நம்ம மேல பார்த்தோம். இந்த உயர்மட்ட வேட்டையாடும் விலங்குகள் வரை ஆற்றல் ஒரு வட்டப்பாதையில் கடத்தப்பட்டு மீண்டும் மண்ணை அடைகிறது. ஸோ எந்த ஒரு உயர்மட்ட வேட்டையாட விலங்குகளுக்கும் மண்ணில் அடைகிறது. இப்போ உணவூட்ட நிலைகள் மேல வந்து ஆற்றல் ஓட்டம் பார்த்தோம், கீழே வந்து உணவூட்ட நிலைகள் பார்ப்போம். ஆற்றலானது உற்பத்தியாளர்களிடமிருந்து நுகர்வோர்களுக்கு கடத்தப்படுகிறது. அப்போ ஒரு உணவு சங்கிலியில் பல்வேறு வகை நுகர்வோர்கள் உள்ளன. அதாவது வந்து நாம் உண்ணக்கூடிய நுகர்வோர்களை பல வகைகளா பிரிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா தாவரம் உற்பத்தியாளர்கள் இல்லையா, நான் சொன்னது வந்து நுகர்வோர்கள். இந்த நுகர்வோர்களை எப்படியெல்லாம் பிரிக்கலாம்? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது முதல் நிலை நுகர்வோர்கள், தாவரங்களை உண்ணக்கூடியவர்கள் அனைவருமே முதல் நிலை நுகர்வோர்கள். அப்போ இரண்டாம் நிலை நுகர்வோர்கள் என்றது அந்த முதல் நிலை நுகர்வோர்களை உண்ணக்கூடியவர்கள் இரண்டாம் நிலை நுகர்வோர்கள், இரண்டாம் நிலை நுகர்வோர்களை உண்ணக்கூடியவர்கள் மூன்றாம் நிலை நுகர்வோர்கள். அப்போ முதல் நிலை நுகர்வோர்கள் வந்து பொதுவாகவே தாவரங்களை தான் உண்ணுவார்கள். இரண்டாம் நிலை நுகர்வோர்கள் வந்து முதல் நிலை நுகர்வோர்களை உண்ணக்கூடிய முதல் நிலை நுகர்வோர்களை உண்ணும் விலங்குகளை உண்ணுவார்கள். இரண்டாம் நிலை, ஏன்னா விலங்கு தானே, அப்போ விலங்கு தானே உண்ணும். அப்போ இரண்டாம் நிலைனாவே விலங்குகள் வந்துடும். மூன்றாம் நிலைன்றது அதுவும் விலங்குகள் வரும். அப்போ இரண்டாம் நிலை நுகர்வோர்களை உண்ணும் விலங்குகள் பொதுவாக வேட்டையாடும் விலங்குகள் சொல்லலாம். அப்போ மூன்றாம் நிலை நுகர்வோர்களை பொதுவா வேட்டையாடும் விலங்குகள் சொல்லலாம். நான்காம் நிலை நுகர்வோர்கள் என்றது வந்து பார்த்தோன்னா மூன்றாம் நிலை நுகர்வோர்களை உண்ணக்கூடியவர்கள். அவர்களை பார்த்தோன்னா அந்த வேட்டையாடும் விலங்குகளை கூட உண்ணுவார்கள் அப்படின்றத சொல்லுவோம். அப்போ உணவு சங்கிலியின் படிநிலை உணவூட்ட நிலைகள். இப்போ ஷார்ட்டா நம்ம என்ன சொல்லலாம்? உணவூட்ட நிலைகள். அதுதான் நுகர்வோர்களை அடிப்படையாக வைத்து பல வகைகளாக நம்ம பிரிக்கிறோம் இல்லையா. இதுக்கு வந்து ஷார்ட்கட்டா உணவூட்ட நிலைகள் அப்படின்றத நம்ம அழைக்கிறோம். அப்போ உணவூட்ட நிலைகளின் எண்ணிக்கை சூழ்நிலை மண்டலத்தை பொறுத்து வேறுபடலாம். அப்போ நான் இங்க 4 தான் சொல்லியிருக்கேன். ஒரு சில ஸ்டேஜில் அந்த உணவூட்ட நிலைகளின் எண்ணிக்கை வந்து மாறும் பொழுது அது 5 வரலாம், 6 வரலாம், 7 வரலாம், இல்லை 2 வரலாம், 1 வரலாம் அப்படின்றத நம்ம இங்கே டிசைட் பண்ணோம். அப்போ மினிமமாவது 1 வரும். முதல் நிலை நுகர்வோர்கள் குறைந்தது 1 வரும். அதிகபட்சம் அந்த எண்ணிக்கை வந்து மாறுபடும் பொழுது உணவூட்ட நிலைகள் வந்து மாறுபடலாம். அடுத்தது, ஆற்றலின் சிறு பகுதியை புதிய செல்கள் உருவாக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ஒரு ஆற்றல், நான் சொல்லியிருந்தேன், ஒரு பொருள் இருந்து இன்னொரு பொருளுக்கு ஆற்றல் வந்து மாறுபடும் பொழுதுதான், அதாவது இங்கிருந்து அந்த பொருளுக்கு வந்து மாறுபடும் பொழுதுதான் இன்னொரு பொருள் உருவாகுது. அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்குறாங்க. ஆற்றலின் சிறு பகுதியே புதிய செல்கள் உருவாக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ஆற்றல் கடத்தப்படும் பொழுதுதான் புதிய பொருளும் புதிய செல்களும் உருவாகிறது. இங்க புதிய செல் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா உயிரினத்தை சார்ந்து சொல்லக்கூடிய சொல். இந்த ஆற்றல் இழப்பை நாம் ஆற்றல் பிரமிடு மூலம் புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த ஆற்றல் வந்து ஆற்றல் பிரமிடு மூலமா புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஆற்றல் பிரமிடுன்றது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, முதல் நிலை நுகர்வோர், இரண்டாம் நிலை நுகர்வோர், மூன்றாம் நிலை நுகர்வோர், நான்காம் நிலை நுகர்வோர் அப்படின்னு சொல்லியிருந்தாலே அதுதான் ஆற்றல் பிரமிடு. அப்போ ஒவ்வொரு உணவு சங்கிலிலும் பிற விலங்குகளால் வேட்டையாடப்பட முடியாத உயர் வேட்டையாடும் விலங்குகள் இருக்கின்றன. அதாவது வந்து வேட்டையாடும் விலங்குகளை கூட வேட்டையாடும் நுகர்வோர்கள் உண்டுன்னு சொல்லியிருந்தேன். ஆனா ஒரு சில விலங்குகளை, வேட்டையாடும் விலங்குகளை அடுத்த ஸ்டேஜுக்கு உண்ணக்கூடிய விலங்குகள் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி விலங்குகள் பார்த்தோன்னா முதலை,
புலி, இது மாதிரி ஒரு வேட்டையாட விலங்குகளை என்னது அடுத்த உணவு சங்கிலியில பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த நுகர்வோர்கள் அதற்கு மேற்பட்டு இருக்கிற விலங்குகள் வந்து இல்லை அப்படின்றத இங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ உணவு சங்கிலியின் முக்கியத்துவம் நீங்க மேலே பார்த்துருப்பீங்க. உணவு சங்கிலியோட முக்கியத்துவம் என்னன்றதை நான் இது வந்து மெயினான பாயிண்ட் மட்டும் சொல்றேன். சூழ்நிலை மண்டலத்தின் மாசுபாட்டினால் உணவு சங்கிலியில் உள்ள ஓர் உயிரினமிருந்து நச்சு பொருள்கள் மற்றும் அவற்றின் தன்மை மற்ற உயிரினங்களுக்கு தொடர்ச்சியாக எவ்வாறு கடத்தப்படுகிறது என்பதையும் அறிந்து கொள்ள உணவு சங்கிலி உதவுகிறது. அப்போ அதாவது ஒரு உயிரினத்திலிருந்து அந்த உயிரினத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உணவு மட்டும் கடத்தப்படலை, ஆற்றல் மட்டும் கடத்தப்படலை, மாசு பொருட்களும் மாசுபாடுன்னு என்னது, கிருமிகளும் சேர்ந்து கடத்தப்படுது. அது இல்லாமல் நச்சு பொருளும் சேர்ந்து கடத்தப்படுது, அதனுடைய தன்மையும் சேர்ந்து கடத்தப்படுகிறது. இது மூன்றும் சேர்ந்து கடத்தப்படுகிறது அப்படின்றத இங்க சொல்லியிருக்கிறாங்க உணவு சங்கிலியில. அதே மாதிரி உணவு வலைன்னா என்னன்னு பார்ப்போம். இந்த உணவு வலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை மண்டலத்தின் எல்லா உணவு சங்கிலிகளையும் ஒன்றிணைத்தால் பல்வேறு பிணைப்புகளை கொண்டுள்ள ஒரு வலையமைப்பு கிடைக்கும். இதனை நாம் உணவு வலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாவரங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனைத்துண்ணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களும் உண்ணுவார்கள். அதே மாதிரி உண்ணிகள் சொல்லக்கூடிய தாவரங்களை உண்ணக்கூடியவர்களும் உண்ணுவார்கள். அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உணவு வலை போல பின்னி பிணைந்திருக்கும். எக்ஸாம்பிள் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க. தாவரங்களை வந்து வெள்ளாடம் உண்ணும், அதே மாதிரி பார்த்தோன்னா வெள்ளாடை வந்து குள்ளநெறி உண்ணும், அதே மாதிரி குள்ளநெறிய சிங்கம் உண்ணுன்னு போட்டு இருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து வெள்ளாடையும் உண்ணும். அதே மாதிரி சுண்டெலி முயலும் வந்து தாவரத்தை உண்ணும். அதே மாதிரி சுண்டெலியை யாரெல்லாம் உண்ணும், காட்டு பூனையும் உண்ணும், சிங்கமும் உண்ணும், ஆந்தையும் உண்ணும், பருந்தும் உண்ணும், பாம்பும் உண்ணுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி முயல் பார்த்தீங்கன்னா குள்ளநெறியும் உண்ணும், காட்டு பூனையும் உண்ணும், இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதான் வந்து இதுதான் வந்து உணவு வலை அப்படின்னு சொல்றாங்க. எந்த உயிரினத்தை உண்ணக்கூடிய விலங்குகள், இதான் உணவு வலை. இந்த கழிவுப்பொருள் மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி, இதை பத்தி பார்ப்போம். இந்த சூழ்நிலை மண்டலத்தை பாதுகாக்க வேண்டுமானால் கழிவுப் பொருள்களை குறைக்க வேண்டும். என்ன பண்ணணும், கழிவுப் பொருள் அதிகமாக சேர்க்காத வண்ணம் மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும். சரியான முறையில் இவற்றை கையாண்டு மறுசுழற்சி செய்ய வேண்டும். அப்போ கழிவுப் பொருள் சேர்ந்துச்சுன்னாக்கா அது எப்படி மறுசுழற்சி பண்றதுக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ ஒரு பொருளை அது பயன்படுத்திய பிறகு அது தேவையில்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அதனால் இது உபயோகப்படாது, இனி இதனால் எந்த பயனும் இல்லை என்று தூக்கி எறியப்படும் பொருள்களே கழிவுகள் எனப்படும். அப்போ ஒரு பொருள் பயன்படுத்திடுறீங்க, அந்த பயன்படுத்தினதுக்கு அப்புறம் இது வந்து நமக்கு இனிமே யூஸ் கிடையாது, இதை வந்து என்ன பண்ணலாம், இது தூக்கி குப்பையில போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வழிக்கு வந்துடுறீங்க. அந்த பொருளை தான் கழிவுகள் அப்படின்றத நம்ம சொல்றோம். இப்போ கழிவுகளே வந்து நிறைய இருக்கு இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 விதமா பிரிக்கிறோம். திடக்கழிவுகள், திரவ கழிவுகள், வாயு கழிவுகள் அப்படின்றத பிரிக்கிறோம். இந்த திட கழிவுகள்னா என்னப்பா, நாம குப்பை போறோம் இல்லையா, அந்த குப்பையில வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்றோம், குப்பை தொட்டியில் உள்ள கழிவுகள் அனைத்துமே என்னது திட கழிவுகள். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா சிதை உறும் கழிவுகள் இருக்கு, சிதை உரா கழிவுகளும் இருக்கு இல்லையா, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி சாக்கடை கழிவுகள் திரவ மாதிரி இருக்கா, அதனால அது வந்து திரவ கழிவுகள். ஏன்னா சாக்கடை கழிவுகள் என்ன பண்ண மாட்டோம், நம்ம பயன்படுத்த மாட்டோம், அது கழிவுகளாக என்ன வேஸ்டேஜ், அது வேஸ்டேஜ் தான் நம்ம என்ன சொல்றோம் இங்க கழிவுகள் அப்படின்றத நம்ம சொல்றோம். அதே மாதிரி தொழிற்சாலை மாசுபாடுகள், அது காற்றா இருக்கலாம், நீரா இருக்கலாம், திரவமா இருக்கலாம், திரவ பொருளா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அப்போ தொழிற்சாலை மாசுபாடுகள் பொதுவாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வாயு கழிவுகள் இவை அனைத்துமே, அப்போ தொழிற்சாலையிலிருந்து வெளிப்படக்கூடிய வாயு, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழிற்சாலை மாசுபாடுகள். இப்போ ஒவ்வொன்றா தனித்தனியா பார்ப்போம். இந்த திடக்கழிவுகள், அப்புறம் திரவ கழிவுகள், வாயு கழிவுகள், இது ரெண்டா பிரிக்கலாம். அப்போ உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள், உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள், அதாவது நுண்ணுயிர்கள் தான் நான் சொல்றேன். அப்போ உயிரின சிதைவுனா என்னது, அப்போ ஒரு பொருளை சிதைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய நுண்ணுயிரிகள், அது பாக்டீரியான்னு சொல்லியிருந்தேன், பூஞ்சைன்னு சொல்லியிருந்தேன். அப்போ எந்த பொருளெல்லாம் உயிரின சிதைவிற்கு உட்படும், உயிரின சிதைவிற்கு உட்படாது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா. அப்போ இதை 2ஆ பிரிச்சுக்கலாம். உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள், அது மட்கும் கழிவுகள்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் என்னது, மட்கும் கழிவுகள். இன்னொரு பேர் வந்து மட்காத கழிவுகள். அதை மட்காத கழிவுகள் என்னன்னு சொல்லுவோம், உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள் அப்படின்றத நம்ம சொல்லுவோம்.
சரி, இந்த உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள், மட்கும் கழிவுகளை பத்தி பார்ப்போம். அப்போ நீங்க இதுக்கு நம்ம எதனா ஹெல்ப் பண்றோமா? கிடையாது. நார்மலா பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் மூலமா இது சிதைக்கப்படுது. அது பாத்தீங்கன்னா பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள் வந்து நம்ம வந்து உருவாக்கல. அது பொதுவாகவே மண்ணுல இருக்குது இல்லையா? அதனால தான் இது இயற்கையாக செயல்படக்கூடிய ஒரு சிதைவுறுதல். இது வந்து உயிரின சிதைவுறுதல் என்றும் கூறலாம், மட்குதல் என்றும் கூறலாம். அப்போ இதுக்கு என்னென்ன தேவைப்படுது? அப்போ இயற்கை காரணிகளான நீர், ஆக்சிஜன், சூரியனின் புற ஊதா கதிர்கள், நுண்ணுயிர்களால் சிதைவுறும் பொருள்கள் ஆகும். அப்போ அப்போ என்னது, இயற்கையான காரணிகளான நீரும் சரி, ஆக்சிஜன் சரி, சூரியனின் புற ஊதா கதிர்களும் சரி மற்றும் நுண்ணுயிர்களாலும் பொருள்கள் வந்து சிதைவுறுகின்றன. அப்போ மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர் மட்டும் கிடையாது, சூரியன் அதாவது சூரியனுடைய புற ஊதா கதிர்களாலையும் உயிரினம் சிதைவுறுது, நீராலையும் உயிரினம் சிதைவுறுது, ஆக்சிஜனாலையும் உயிரினம் சிதைவுறுது அப்படின்றத இவங்க கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி மற்றும் பழக்கழிவுகள். இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளாகட்டும், பழங்களாகட்டும், உணவு கழிவுகள், ஸோ நம்ம உணவுடைய கழிவுகளாகட்டும், தோட்ட கழிவுகளாகட்டும், அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம உண்ணக்கூடிய அனைத்து பொருட்களுமே என்னது, உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள், அது மட்கக்கூடிய கழிவுகள். புற்கள், இலைகள், களைகள் மற்றும் சிறுகளைகள், அதாவது தாவரத்தில் இருக்கக்கூடிய பாட்டு கூட மண்ணில் சிதையக்கூடிய தன்மை கொண்டது. இந்த சிக்கலான கரிம பொருட்களை எளிய மூலப்பொருளாக மாற்றுகின்ற தன்மை வந்து உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் பொருள்கள்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய பயன்படுத்தக்கூடிய கழிவுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாது பொருள்களாக கூட நிறைய இருக்கலாம், சத்து பொருள்களாகவும் இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை அடைந்து மண்ணை வளப்படுத்துகின்றன. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தாது பொருட்கள் அதிகம் காணப்படக்கூடிய ஒரு நிலப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா நிலப்பரப்புன்றத நீர்ப்பரப்புன்னு சொல்லிக்கலாம். பெருங்கடல்ல வந்து இன்னமும் தாது பொருட்களை கண்டுபிடிச்சுனே இருக்கிறாங்கப்பா. புது புது தாது பொருட்களை அவ்வளோ இருக்கான், இன்னும் கண்டுபிடிக்காத தாது பொருட்கள் அவ்வளோ இருக்கான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அவ்வளோ உப்பு இருக்குன்னா, அவ்வளோ ஊட்டச்சத்து நிரம்பிய ஒரு தண்ணீர் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்ம தின வாழ்க்கைக்கு பயன்படுத்தவே முடியாது. இந்த உயிரின சிதைவிற்கு உள்ளாத கழிவுகள், மட்காத கழிவுகள் நம்ம சொல்லுவோம். இந்த நுண்ணுயிர்கள் மற்றும் இயற்கை காரணிகள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சூரியனுடைய புரோதா கதிர்கள், நீர், ஆக்சிஜன், இதனால முன்னது ஒரு பொருளை சிதைக்கவே முடியல, அது சிதைக்கிறதுக்கே ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் மட்காத கழிவுகள் நம்ம அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நெகிழி பொருட்கள், பிளாஸ்டிக், உலோகங்கள், அலுமினிய கேன்கள் மற்றும் கண்ணாடி பாட்டில்கள், இவை என்னது உயிரின சிதைவிற்கு உள்ளாத கழிவுகள், மட்காத கழிவுகள். நீங்க பயன்படுத்துற ஒவ்வொரு பேக்கடு ஃபுட்ல வரக்கூடிய பிளாஸ்டிக், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இரும்பு, உலோகங்கள் நிறைய இருக்கு, உலோகங்கள், அலுமினிய கேன்கள், கண்ணாடி பாட்டில்கள், இவை அனைத்துமே உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள்ன்றதை நம்ம சொல்றோம். இவை இயற்கை செயல்பாடுகளால் சிதைவுறாமல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மண்ணில் நீடித்திருக்கின்றன. அப்போ 1000 ஆண்டுகளாக என்னது மண்ணில சிதைந்து இருக்கும். ஆனா இதனால என்ன ஆகுதுனாக்கா இந்த நீரானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீராவி போக்கின் மூலமாக வளிமண்டலத்தில் மேகங்களாக சூழப்பட்டு மேகங்களிலிருந்து மழை பொழிவு என்ற ஒரு கான்செப்ட், சைக்கிள் கான்செப்ட் வந்து நடைபெறாமல போக நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சிறிய குட்டைகளில் நீர்வாழ் சூழ்நிலை மண்டலமா, அப்போ சிறிய குட்டைகளில் உள்ள நீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு மற்றும் மலேரியா போன்ற நோய்களை உருவாக்குகின்றன. அப்போ கொசுவின் அடிப்படையில தான் டெங்கு, மலேரியா இல்லைன்னா அது உருவாகுது. அதனால வந்து அது சிறிய பாத்திரமா இருந்தாலும் சரி, சிறிய பகுதியா இருந்தாலும் சரி, சிறிய குட்டையா இருந்தாலும் சரி, அந்த நீர் வந்து நிறைய நாள் தேங்கிச்சுனாக்கா அதில் வந்து கொசுகள் உருவாகக்கூடிய அபாயம் ஏற்படுது. அப்போ என்ன பண்ணா அதை வந்து சுத்தமாக வைத்துக்கொள்ள நாம் என்ன பண்ணோம், நம்மளுடைய கடமையை கொடுக்கணும். அதே மாதிரி திடக்கழிவு மேலாண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெத்தட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது வந்து RRRன்னு சொல்லுவாங்க. இந்த RRR அப்படின்றது என்னன்னாக்கா ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். அதாவது வந்து பயன்பாட்டை குறைக்கிறது, அதே மாதிரி மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி செய்தல். இதிலே பாருங்க, ரெடியூஸ் என்னது, குறைக்கிறது. அதாவது வந்து இந்த ஒரு நாள் யூஸ் பண்றது, ஒரு முறை யூஸ் பண்ற இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னாக்கா அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணவே கூடாது, அதை குறைச்சிக்கணும், அந்த ஒர்க்கை குறைச்சிக்கணும்.
அதே மாதிரி நிறைய வந்து வாங்கி நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைம் மட்டும் தான் அது பயன்படுமே தவிர, இப்போ பிஸ்கெட் பாக்கெட் எல்லாம் பாருங்களேன், நிறைய வாங்குறீங்க, பேக்கடு ஃபுட்டெல்லாம் வாங்குறீங்க, பேக்கரி ஐட்டம் ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் நீங்கள் வாங்குறீங்கன்னா உடனே என்ன பண்ணீங்க, யூஸ் பண்ணிட்டு அதை கீழே போட்டுருவீங்க இல்லையா? அந்த பொருளெல்லாம் வந்து வாங்குறத ரெடியூஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் பயன்படுத்தலாம். அப்போ நம்ம வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளும் சரி, அது கண்ணாடியாக இருக்கலாம், உலோகமாக இருக்கலாம், பிளாஸ்டிக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை தான் நம்ம வாங்கணும். அதேமாரி மறுசுழற்சி செய்தல். மறுசுழற்சி செய்தல்னாக்கா நம்ம வேஸ்ட்டாக போகக்கூடிய பொருட்கள் என்ன பண்ணலாம்னாக்கா நம்ம வீட்டுக்கு தேவையான உபயோகமான பொருட்களாக அதை மாற்றிக்கலாம். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னாக்கா இந்த டயரெல்லாம் கூட சேராக மாற்றிக்கிறது. அதேமாரி சில வீணான பொருளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணி வீட்டில் வந்து அலங்கார பொருட்களாக உற்பத்தி செஞ்சுக்கிறது. இப்போ துணிமணியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கால் துடைக்கிற மேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அது கால் துடைக்கிற மேட்டாக யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய ரீயூஸ் பண்ணலாம். அதை வந்து இந்த RRR அப்படின்னு மெத்தட்னு சொல்லுவாங்க. இது என்னதுன்னு RRR அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த RRR மூலம் அப்படின்றது வந்து என்னன்னாக்கா ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அப்படின்றத சொல்லலாம். தவிர்த்தல். இப்போ தவிர்த்தல்னா என்ன, பயன்பாட்டை குறைத்தல்னா என்ன, அது வந்து ஒன்றா பார்ப்போம். இந்த தவிர்த்தல்ன்றது ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களை வாங்க மறுத்தல், அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரெடியூஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தது தான் இல்லையா? அதெல்லாம் வேணாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, உரமாக மாற்றுதல். இப்போ உரமாக மாற்றுதல்னாக்கா இந்த மட்கும் குப்பைகளை, இந்த மட்கும் குப்பைகள்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மட்கும் பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மண்ணில் வந்து என்ன பண்ணலாம், உரமாக மாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதான் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா ஆல்ரெடி நான் இதை பற்றி சொல்லியிருந்தேன். ஒரு குழி தோண்டி ஒரு அடியில் குழி தோண்டிட்டு கீழே மண் ரொப்பிட்டு அது மேலே என்ன பண்ணோம்னாக்கா நம்ம மட்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணோம் போட்டுட்டு கொஞ்சம் மண் போட்டுட்டு அந்த மண் மேலே வந்து ஒரு புழுவெல்லாம் என்ன பண்ணோம், கொஞ்சம் புழு எடுத்துன்னு போயிட்டு அது மேலே விட்டுட்டிங்கனாக்கா கரெக்டாக கொஞ்சம் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அது உரமாக மாறிடும். அந்த உரத்தை என்ன பண்ணால் அந்த நுண்ணுயிரி இல்லையா, அந்த நுண்ணுயிரி என்ன பண்ணோம், அந்த உரத்தை சிறு சிறு மூலக்கூறுகளாக உருவாக்கி அந்த கழிவை நம்ம என்ன பண்ணோம் உரமாக மாற்றிட்டு அந்த உரத்தை எடுத்து திரும்பினதை நம்ம செடிகளுக்கு பயன்படுத்திக்கலாம். அதேமாரி எரித்து சாம்பலாக்குதல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த என்ன சொல்கிறது, இறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பூமியில் புதைக்கிற பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சிட்டிலெல்லாம் வந்து இப்போ எங்கேயும் இடம்லாம் போயிடுச்சு இல்லையா? இங்கே வந்து என்னது அந்த எரிப்பு முறையில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, உடலை வந்து என்ன பண்ணுறாங்க சிதைக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து என்ன கான்செப்ட்னாக்கா அந்த நுண்ணுயிர்கள் வந்து சாகுது அப்படின்றத சொல்கிறோம் இல்லையா? அப்போ எரியக்கூடிய திடக்கழிவுகளை அதற்கென வடிவமைப்பட்ட உலைகள் மூலம் எரித்து சாம்பலாக மாற்றலாம். இதனால் மனித உடல் கழிவுகள், மருத்துவ கழிவுகள், தூக்கி எறியப்படும் மருந்துகள், நச்சுத்தன்மை கொண்ட மருந்துகள், ரத்தம், சீழு போன்றவை இம்முறையில் அழிக்கப்படுகின்றன. அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் என்று சொல்லக்கூடிய வைரஸ்கள், பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள் எல்லாமே அழிஞ்சிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோய் பரவாமல் இருக்கிறதுக்கான அனைத்துமே இங்கு செயல்படும். அப்போ எரிக்கும் போது உருவாகும் அதிக வெப்பம் தொற்று நோய் கிருமிகளை அழிக்கின்றன. இந்த வெப்பத்தினை கொண்டு மின்சாரமும் தயாரிக்கலாம். அப்போ இந்த வெப்பத்தினை வச்சு என்ன பண்ணலாம், மின்சாரம் கூட உற்பத்தி பண்ணலாம். அப்போ நிலத்தில் நிரப்புதல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே படத்தில் பார்த்துருப்பீங்க, நிறைய குப்பைகளை என்ன பண்ணுவாங்கனாக்கா நிறைய இடத்துல கவர்மெண்ட் பொது நிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய குப்பைகளை வந்து என்னது மேடு மாதிரி கொட்டி வச்சிருப்பாங்க. அப்போது இதனால் என்னன்னாக்கா அந்த குப்பை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பக்கத்தில் உள்ள மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மழை பெய்தாலோ வெள்ளம் வந்தாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிலப்பகுதியில் பருகக்கூடிய நீரினாலோ பல நோய்களை வந்து இப்போவும் உருவாகின்னு தான் இருக்குது. அதுவும் என்ன பண்ணுறாங்க, இப்போ க்ளீன் பண்ணின்னு தான் வராங்க. பட் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சரி, நிலத்தில் காணப்படும் இயற்கை குழிகள் அல்லது மனிதனால் தோண்டப்பட்ட பள்ளங்களில் கழிவுகளை நிரப்பி அதற்கு மேலாக மண்ணை பரப்பும் முறைக்கு நிலத்தில் நிரப்புதல் என்று பெயர். அப்போ இதில் உள்ள மட்கும் கழிவுகள் சில நாட்களுக்கு பின் மெதுவாக சிதைவுற்று உரமாக மாறி விடுகின்றன. இவ்வகை நிலங்கள் மீது பூங்காக்கள், தோட்டங்கள் போன்றவற்றை உருவாக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சதுப்பேரி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி வந்து இருந்த எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஆட்சி காலத்தில் அங்கே இருந்த குப்பையெல்லாம் அகற்றிட்டு சுத்தம் பண்ணி அங்கே வந்து ஒரு ஏரியை கட்டி அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் நடமாடும் ஒரு இடமா மாற்றி அந்த ஏரியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பார்க் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இடத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா குப்பை கூலங்களாக இருந்து என்ன பண்ணீங்க பள்ளம் தோண்டி அதை புதைச்சிட்டு அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் பயன்படுத்தக்கூடிய பூங்காக்களாகவோ தோட்டங்களாகவோ மாற்றி அமைக்கலாம்.
படைப்பாக்க மறுபயன்பாடு இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ உயர் சுழற்சி, அப்போ வீணா போகக்கூடிய பொருள்கள் எல்லாமே பயன்படக்கூடிய பொருள்களாக மாற்றி பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தினசரி வாழ்வில் நாம் எடுக்கும் சிறிய முயற்சிகள், சிறிய செயல்பாடுகள் சுற்றுச்சூழலில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ சின்ன சின்ன விஷயம் செய்யும் போது தான் அது பெரிய விஷயத்துக்கு கொண்டு போகும். அதே மாதிரி திடக்கழிவு மேலாண்மை விதிகள். திடக்கழிவு மேலாண்மை விதி அப்படின்றது என்னன்னா SWM, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய விதி வந்து 2016 உருவாக்குனாங்க. SWM, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் 2016. இது வந்து ஒரு 3 கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. திடக்கழிவுகள்ன்றது குப்பைகளை எப்படியெல்லாம் பிரிக்கலாம், உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகளாக பிரிக்கலாம், உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகளாக பிரிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீட்டு உபயோக ஆபத்தான கழிவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டு உபயோக ஆபத்தான கழிவுகள் அப்படின்றது வந்து என்ன, நம்ம பெயிண்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரம்கள், பூச்சிக்கொல்லி மருந்து கேன்கள், CFL பல்புகள், குழல் விளக்குகள், காலாவதியான மருந்துகள், உடைந்த பாதரச வெப்பநிலைமானிகள், பயன்படுத்திய மின்கலன்கள் என்னது, செல்லு, பேட்டரி செல்லு இருக்கு இல்லையா, AA செல்லு, AAA செல்லு, 1A செல்லுன்ட்டு, அதுதான் மின்கலன்கள். பயன்படுத்திய ஊசிகள், உலோகங்கள் இல்லையா, உலோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பயன்படாத உலோகங்கள், அது ஊசிகளாக இருக்கட்டும், உலோகங்களாக இருக்கட்டும், சிரிஞ்சுகள், இன்ஜெக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா அது. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இதனால் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அபாயம் அதிகமாகவே இருக்கும். இதை என்ன பண்ணணும், பார்த்து பத்திரமா பயன்படுத்தணும். அதுதான் வீட்டு உபயோக ஆபத்தான கழிவுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து என்னது, அதை பயன்படுத்தாமல் என்ன பண்ணுவோம், அதை நம்ம வேஸ்டேஜ் போடும்போது அதனால் என்னன்னாக்கா மனிதன் திரும்பவும் பயன்படுத்தும் பொழுது பார்த்து பத்திரமாக பயன்படுத்த வேண்டும் இல்லையா. அதற்குரிய குப்பை கூடைகளில் வைத்திருந்து உள்ளாட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட குப்பை சேகரிப்பவரிடமோ தூய்மை பணியை மேற்கொள்ளுபவரிடமோ ஒப்படைக்க வேண்டும். இதுக்குன்னு என்ன பண்ணுறாங்க, இப்போ குப்பையை என்ன பண்ணுறாங்க, பிரிப்பு செய்து உள்ளாட்சியில் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா குப்பையை அதை மக்கக்கூடிய ப்ராசஸும் பண்ணுறாங்க, அதை எரித்து சாம்பலாகக்கூடிய ப்ராசஸும் செய்கிறாங்க. அதை என்ன பண்ணணும், உள்ளாட்சி அமைப்புக்கிட்ட இதை ஒப்படைக்கணும். எவரும் குப்பைகளை தங்களது வளாகத்திற்கு வெளியே, தெருக்கள், திறந்த பொதுவெளிகள், சாக்கடைகள் மற்றும் நீர்நிலைகளில் கொட்டவோ புதைக்கவோ எரிக்கவோ கூடாது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சில மக்கள் வந்து குப்பைகளை வந்து எடுத்துன்னு போக மாட்டேங்கிறாங்க, உள்ளாட்சியிலேருந்து, நகராட்சியிலேருந்து, மாநகராட்சியிலேருந்து. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரோட்லேயே போடுறது, அதேமாரி நட் ரோட்லேயே போடுறது, பைபாஸில் போடுறது. என்ன பண்ணுறாங்க, கார் ஓட்டுன்னு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் கேன் வந்து குடிச்சிட்டு பைபாஸ்லேயே கீழே போடுறது. அதேமாரி பார்த்தீங்கன்னா சில தெருக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து குப்பை தொட்டியே வரல, குப்பை தொட்டி வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லாதனால மக்கள் என்ன பண்ணாங்க, காவாயில் கூட என்ன பண்ணுறாங்க, அந்த குப்பையில் போடுறாங்க இல்லையா. அந்த காவாயிலே போடக்கூடிய அவநிலையிலே இப்பவும் ஏற்பட்டு தான் இருக்கு. இது என்னென்ன பண்ணாக்கா குப்பை தொட்டியை வந்து அந்த தெருக்கள் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணோம், ஒன்று கூடி ஒரு இடத்த வந்து செட் பண்ணி உள்ளாட்சி அமைப்புக்கு இந்த இடத்துல குப்பை தொட்டி வைக்கலாம், மக்கள் வந்து இதில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம் இல்லையா. அப்போது அடுத்தது, உலகளவில் தினந்தோறும் ஒவ்வொரு மனிதரும் உருவாக்கும் கழிவுகளின் அளவு எவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு என்னன்னாக்கா ஒரு லாரி இருக்கு இல்லையா, அந்த லாரி அளவுக்கு நீங்கள் குப்பையை ரொப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அந்த குப்பையை ரொப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட கன்னியாகுமரியிலிருந்து டெல்லி வரைக்குமே லைனாக நிற்க வைக்கிறீங்க லாரிங்களை. குப்பையை ரொப்பிட்ட லாரிங்களை கேப் கூட இல்லாமல் நிற்க வச்சிங்கன்னா எவ்வளோ, அதாவது நான் சொல்கிறது வந்து அந்த பக்கெட் மட்டும் சொல்கிறேன், முன்னாடிக்கிற இது விட்டுருங்க, பக்கெட்டு மட்டும் சொல்கிறேன். அந்த லைனை நிற்க வச்சிங்கன்னா அவ்வளோ குப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நிரம்பி இருக்குது. காரணம் மக்கள் தொகை பெருக்கும் ஒன்று. கிட்டத்தட்ட 2800 கிலோமீட்டரை தாண்டுன்றாங்க. அவ்வளோ குப்பை வந்து இந்தியாவில் சேர்ந்துருக்குதான். பார்த்தீங்கன்னா கென்யா ஃபஸ்ட்டு இருக்குது, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ரெண்டாவதுல இருக்குது. அப்போது ஒரு மனிதனுடைய சராசரியாக 0.45 கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து 450 கிராம் அப்படின்னு சொல்லலாம். கிராமில் சொல்லும்போது 450 கிராமு ஒரு சராசரி மனிதனால் இந்தியாவில் உருவாக்கக்கூடிய கழிவுகள் வந்து என்னது 0.45 கிலோகிராம். ஃபஸ்ட்டு வந்து கென்யா இருக்குது, ரெண்டாவது வந்து இந்தியா இருக்குது, மூணாவது வந்து சீனா இருக்குது, நாலாவது வந்து ஜெர்மனி இருக்குது, அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இருக்குது. மாற்றி சொல்லிட்டோம்பா. ஃபஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டில் இல்லை, ஃபஸ்ட்டு செகண்ட் எல்லாம் கொடுக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாடும்
ஒவ்வொரு மனிதனுடைய சராசரி கழிவுகளை வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா வந்து ஃபர்ஸ்ட், அமெரிக்கா இந்த கொடுத்துக்கிற 5 படத்துல வந்து அமெரிக்கா அதிகமா இருக்கு. ஒரு மனிதனுடைய சராசரி கழிவு பார்த்தோன்னா 2.58 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஜெர்மனி 1.69 கிலோகிராம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீனா வந்து 0.63 கிலோகிராம். இந்தியா வந்து 0.45 கிலோகிராம். அப்போ அந்த நாட்டில் கூட அதிகமாக இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் 532 மில்லியன் கிலோ திடக்கழிவுகள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்க கழிவுகள் ஒரு சைடு போனாலும் திடக்கழிவுகள் என்னது உற்பத்தி செய்யப்படுகின்றன. அப்ப 532 மில்லியன் கிலோ திடக்கழிவுகள் இந்தியாவில் வந்து உற்பத்தி ஆகுது. சரி, மாசுபாடுன்னா என்னன்னு பார்ப்போம். மாசுபாடுன்னா என்னது? அதாவது வந்து நமது சுற்றுச்சூழலை வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள்கள் சேர்க்கப்படுவதால் சுற்றுச்சூழல் மாசடைகிறது. ஆமா, அப்போ நம்ம தேவையில்லாத திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள் எல்லாமே சேர்ந்துடுச்சுனாக்கா சுற்றுச்சூழலை வந்து நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, அந்த சுற்றுச்சூழலையே பாதிப்புக்கு உண்டாச்சுனாக்கா நமக்கு வந்து பல இன்னல்களை வந்து ஏற்படுத்துது. இதுதான் வந்து மாசுபாடுன்னு சொல்றோம். இந்த மாசுபாடை ஒரு 4 வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து காற்று மாசுபாடு, இன்னொன்று வந்து நீர் மாசுபாடு, இன்னொன்று வந்து நில மாசுபாடு, இன்னொன்று ஒலி மாசுபாடு. 4 வகையா பிரிக்கலாம். அப்போ மனிதனின் செயல்பாடுகளால தான் இது முழுக்க முழுக்க நடைபெறுது இல்லையா. அப்போ மனிதனுடைய செயல்பாடுகளால் சுற்றுச்சூழல் மாசடைகின்றது. அப்போ இது இயற்கையா நடைபெறல, மனிதனால உருவாக்கப்பட்டதான், மனிதனால தான் என்னது செயல்படுது. அப்போ எந்த பொருள்கள் சுற்றுச்சூழல் மாசுபாடை உருவாக்கின்றனவோ அவை மாசுபடுத்திகள் எனப்படுகின்றன. அப்போ எந்த பொருளால அங்க மாசுபடுதுன்னா அதுதான் மாசுபடுத்திகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க நிலம், நீரு, காற்று இவை அனைத்துமே இயற்பியல், வேதியியல், உயிரியல் தன்மையில் ஏற்படும் விரும்பத்தகாத மாற்றங்களே. அப்போ என்னது? நிலம், நீர், காற்றின் இயற்பியல், வேதியியல், உயிரியல் தன்மையில், அப்போ அதனுடைய இயற்பியல் தன்மையிலும் சரி, வேதியியல் தன்மையிலும் சரி, உயிரியல் தன்மையிலும் சரி விரும்பத்தகாத மாற்றம். நல்லா புரிஞ்சுங்க, விரும்பத்தகாத மாற்றத்தை தான் இங்க மாசுபாடுன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து காற்று மாசுபாடு, ஏர் பொல்யூஷன் பத்தி பார்ப்போம். அப்போ தொல்லுயிர் படிம எரிபொருள்களான எண்ணெய், பெட்ரோல், நிலக்கரி போன்றவை எரிப்பதாலும் இயற்கை வாயுக்களாலும் காற்று மாசுபாடு அடைகிறது. அப்போ இந்த எண்ணெய், பெட்ரோல், நிலக்கரி இதெல்லாம் பண்ணது எரிக்கிறதுனாலையும் அந்த எரிக்கிறதுனால அதுலேருந்து வரக்கூடிய காற்றாலையும் என்ன பண்றது? காற்று மாசுபடுகிறது. அப்போ தொல்லுயிர் படிம எரிபொருட்கள் தொழிற்சாலை, மின் நிலையம் மற்றும் போக்குவரத்து சாதனங்கள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ என்னன்னாக்கா தொழிற்சாலை, பெரிய பெரிய ஃபேக்டரிலாம் என்ன பண்றாங்க, அங்கேயும் மின் நிலையம், ஸோ மின் நிலையத்திலையும் போக்குவரத்து சாதனங்கள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட பொருட்களை எரிப்பதனால் உருவாகும் வாயுக்களும் இதிலிருந்து வரக்கூடிய மிக நுண்ணிய துகள்களான சாம்பலும் தூசிகளும் காற்றில் கலப்பதனால் காற்று மாசுபாடு அடைகிறது. என்னது? காற்று மாசு. இப்போ நம்ம வீட்டிலேயே பயன்படுத்தக்கூடிய சமையல பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்பு தன்மை அதிகமாகவே இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதுதான் என்னது? அது வந்து தேவையற்ற தூசி பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிசுபிசுப்பதை வந்து என்னன்னாக்கா நாளடைவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அழுக்கு மாதிரி சேர்ந்துடும் இல்லையா. அப்போ இது வந்து என்னது? காற்று மாசுபாடுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். அப்போ நெகிழி போன்ற திடப்பொருட்களை எரிப்பதாலும், அப்போ பிளாஸ்டிக் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? எரிக்கக்கூடாது இல்லையா. பெயிண்ட் தொழிற்சாலை மற்றும் வாசனை தைலங்கள் தொழிற்சாலைகளிலிருந்து உருவாகும் நீராவியும் காற்றில் கலப்பதனால் காற்று மாசுபாடு அடைகிறது. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழிற்சாலைனாக்கா சுற்றி பார்த்தீங்கன்னா உயரமான மரங்களை வந்து என்ன பண்ண அரசாங்கமே நட சொல்கிறாங்க. ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய வாயுக்கள் வந்து காற்றில் கலப்பதனால அது சுற்றி இருக்கிற கிராமங்க மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நுரையீரலில் வந்து மிகவும் அதிகமான பிரச்சனைகள் வந்து உருவாகின்றன அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. தொழிற்சாலைகளில் உருவாக்கப்படும் சில நச்சு வாயுக்கள் மழை நீருடன் இணைந்து அம்மழையை அதிக அமிலத்தன்மையுள்ள மழையாக மாற்றுகின்றன. இதற்கு அமில மழை என்ற பெயர். அதாவது நாம அந்த காற்றுல கலக்கிறதுனால அங்க பெய்யக்கூடிய மழையை பார்த்தீங்கன்னாக்கா நச்சுத்தன்மை கொண்ட மழையா தான் பெய்யுதுன்றாங்க. அதுதான் அமில மழைன்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த மழையை வந்து நம்ம பயன்படுத்தினா என்ன ஆகும்? திரும்ப நமக்கு நோய்வாய்ப்படும். அப்போ மாசடைந்த காற்று தோல், கண்கள், நுரையீரலுக்கு தீங்கினை விளைக்கின்றன. அப்போ மாசடைந்த காற்று சுவாசிக்கிறதுனாலையும் அதை அங்க அந்த இடத்துல இருக்கிறதுனாலையும் நமக்கு என்னது? கண்களும் பாதிக்கப்படுது, நுரையீரலும் பாதிக்கப்படுது. காற்று மாசுபாட்டை நாம் எவ்வாறு குறைப்பது? அப்ப என்ன, இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். அதே மாதிரி நீர் மாசுபாடு பார்ப்போம். நீர் மாசுபாடு உங்களுக்கு தெரியும், என்னது? நதிகள், ஏரிகள், கடல்,
இந்த நீரோடு அதாவது நதிகள், ஏரிகள், கடல் இது ஓரமா பார்த்தீங்கன்னா நிறைய தொழிற்சாலைகள் எல்லாம் கட்டியிருப்பாங்க. அந்த தொழிற்சாலையில் பயன்படுத்தக்கூடிய அந்த கழிவுகள் என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக வந்து ஏரியில, அந்த பக்கத்தில் இருக்கிற ஏரியில இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கடல்ல, நதியில வந்து கலந்து விட்டுருவாங்க. அதை கலக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா, ஆல்ரெடி நல்லா இருந்த தண்ணி கூட என்ன ஆகுனாக்கா, இந்த எண்ணெய் எண்ணெய் கலந்த அந்த கழிவுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தண்ணியை மொத்தமே நாசம் பண்ணிடும். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆறுகள் நம்பியும், குளம், ஏரிகள் நம்பியும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கதான் வந்து அந்த தண்ணீரை தான் வந்து உட்கொள்வாங்க, உண்ணுவார்கள், பயன்படுத்துவார்கள். அப்ப தின வாழ்க்கைக்கு அந்த அந்த தண்ணியை தான் நம்பி இருப்பாங்க. இப்போ வந்து ஆழ்துளை கிணறு நம்புறோம். இந்த ஆழ்துளை கிணறுல கூட என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி தண்ணி வந்து இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா மாசு கலந்த நீராக தான் உள்ள போய் சேரும். அதை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கும் பல நோய்களை வந்து உருவாக்கக்கூடிய அவநிலை இப்பவும் உண்டு இல்லையா? மாசு கலந்த நீர் நோய்களை பரப்புகின்றது. அதில் உள்ள வேதிப்பொருட்களை உடலுக்கு தீங்கு விளைவிக்கிறது. அடுத்தது நில மாசுபாடு பார்ப்போம். நில மாசுபாடுன்றது என்னது? குப்பையை வந்து நிலத்துல கொட்டுறது, திடப்பொருள்களை. அப்போ நீரும் காற்றும் மாசடைவது போன்ற நிலமும் நச்சுத்தன்மை வாய்ந்த வேதிப்பொருட்களால் மாசடைகின்றன. அப்போ நிறைய ஊட்டச்சத்து மிகுந்த பொருட்களை போடுவதனாலும் வேஸ்டேஜ், அப்போ தண்ணி வந்து பூமிக்கு அடியில் போகலைனாக்கா அது மறுசுழற்சி அடையவே அடையாது. அப்போ நம்ம பிளாஸ்டிக் எல்லாம் நிறைய போடுறோம், நெகிழி பொருள் எல்லாம் போடும்போது என்ன ஆகுனாக்கா அது பூமிக்கு அடியில இடுக்கட்டில் வந்து தங்கிடுச்சனாக்கா நீரானது பூமிக்கு அடியில் செல்வது தடுக்கப்படுகிறது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மாநகரம், நகரம் போன்ற பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மழை பெய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா நீரானது பூமிக்கு அடியில் போவதற்கு இடம் இல்லாத சூழ்நிலை காரணத்தினால எல்லா வீடை சுத்தி என்ன பண்ணுது, தண்ணி தேங்குது இல்லையா? இதனுடைய நீங்க பாப்பீங்க, நிறைய நியூஸ்ல பாப்பீங்க. அதிக மழை பெய்யும் காலங்களில் வந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து நம்ம நியூஸ்ல பார்ப்போம். அதே மாதிரி வந்து சுரங்க தொழிற்சாலைகளில் நிலத்தை தோண்டி அங்குள்ள உலோகம் மற்றும் கனிம வளங்களை எடுப்பதாலும் தொழிற்சாலைகளாலும் வீட்டில் பயன்படுத்தப்படும் நெகிழி மற்றும் உடைந்த மின்னணு சாதனங்களாலும் நிலம் மாசுபாடு அடைகிறது. அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம பூமி கடையில் தோண்ட 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 பார்த்தீங்கன்னா அங்கே கனிம வளம் அதிகமாக கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கனிம வளத்துலேருந்து உள்ளிருந்து பார்த்தீங்கன்னா சில வாயுக்கள் வந்து வெளியே வருது. இப்போ நீங்கள் மீத்தேன் ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மக்கள் வந்து நிறைய தடுத்தாங்க. ஏன்னா அந்த மீத்தேன் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பகுதியிலுமே பார்த்தீங்கன்னாக்கா நிலத்துல எந்த ஒரு புல்லும் வளராத நிலை ஏற்பட்டு விவசாயம் மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 60% வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் நம்பியே வந்து நம்ம தொழில் வாழ்றோம் இல்லையா? அந்த மொத்த சதுப்பு நில பகுதியிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாயுனால எந்த ஒரு என்னது நெல்லோ, கரும்போ, சில முக்கிய பயிர்களோ நம்மளால வந்து விளைவிக்க முடியலன்றதுனால பெரிய போராட்டம்லாம் நடந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நில மாசுபாடு விலங்குகள், மனிதர்கள் மற்றும் தாவரங்கள் என அனைத்து உயிரினங்களையும் பாதிக்கிறது. ஏனெனில் மண் இல்லைன்னா நிலம் உயிர்கள் வாழ உதவுகிறது. மழை பெய்யும் போது நிலத்தில் உள்ள மாசுக்கள் மழை நீரில் கலக்கிறது. மழை நீரில் கலந்தாவே முடிஞ்சு போச்சு இல்லையா? அது வந்து அசுத்தமான நீராக தான் மாறிடும். அப்போ மாசுபடிந்த நீரை தாவரங்கள் உறிஞ்சுகின்றன. அப்போ மாசு கலந்த ஒரு தண்ணியை வந்து தாவரம் உறிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், அந்த தாவரத்தில் விளையக்கூடிய அந்த இலையாகட்டும், காயாகட்டும், பழமாகட்டும், அதில் வந்து என்னது அந்த நச்சு பொருள் வந்து அதில் சேர்ந்துடும். அதை நம்ம உட்கொண்டோம் அப்படின்னாக்கா அந்த நச்சு பொருள் வந்து நமக்கு அப்படியே டைரெக்டாக அஃபெக்ட் ஆகிடும், நமக்கும் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒலி மாசுபாடு, நாய்ஸ் பொல்யூஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு மனுஷனுமே வந்து சத்தம் இல்லாத இடத்துல இருக்கிறத ரொம்ப விரும்புவாங்க இல்லையா? அதுவும் கிராமங்கள் வந்து ரொம்ப விரும்புவாங்க. இப்போ சத்தமான இசை, ரொம்ப சவுண்டாக இருக்கிற மியூசிக் போடுறது, பாட்டு வைக்கிறது, மோட்டார் வாகனங்கள்லேருந்து வெளிவரும் இரைச்சல், இப்போ பட்டாசு வெடிக்கும் போது வரக்கூடிய எரிச்சல், இயந்திரங்களின் ஓசை போன்றவை இரைச்சலை உண்டாக்கின. இந்த இரைச்சல்னால நம்ம நம்ம நம்மளுடைய காது பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட உடல் அமைப்பு வந்து சராசரி நிலையை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கொண்டுள்ளது. அப்போ இந்த இரைச்சல்னால என்ன ஆகும்னாக்கா நம்மளுடைய சமநிலைப்படுத்துதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா தடுத்துடும். அப்போ சமநிலைப்படுத்தலைனாக்கா ஒரு மனிதனுக்கு வந்து பல இன்னல்களை ஏற்படுத்தும். தலைவலி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய ஆயுளை கூட குறைச்சிடும்ன்றாங்க இல்லையா? தொடர்ந்து வரும் இரைச்சல் நம் தூக்கத்தை கெடுக்கிறது, நம்மை நிம்மதியாகவும் படிக்க விடுவதில்லை. அதே மாதிரி அதிக இரைச்சல் அல்லது அதிக இரைச்சலோடு வரும் பாடல்கள் போன்றவை நம் காதுகளை பாதிக்கின்றன. கடலுக்கடியில் உள்ள திமிலங்கள் கப்பலினால் ஏற்படும் இரைச்சலினால்
தங்கள் பாதையிலேருந்து திசை மாறுகின்றது. அப்படின்னாக்கா கடல்ல இருக்கக்கூடிய அந்த திமிங்கலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகக்கூடிய அந்த கப்பல்லேருந்து வர சவுண்டு வந்து அது என்ன பண்ணணும்னாக்கா உயிர் வாழ விடாது. சரி, இப்போ வந்து நினைவில் கொள்க அப்படின்றத பார்ப்போம். உயிரின கூறுகளும் உயிரற்ற கூறுகளும் ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைந்து தான் செயல்படுது. 2 வகையான சூழ்நிலை மண்டலம் பார்த்தோம். நிலவாழ் சூழ்நிலை மண்டலம், நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம். ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உண்ணுதல் மற்றும் உண்ணப்படுதலுக்கான வரிசை முறையை நாம் உணவு சங்கிலி என்கிறோம். நாம் தினசரி வாழ்க்கையில் உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள் மற்றும் சிதையக்கூடிய கழிவுகளை தனித்தனியாக பிரித்து வைக்க வேண்டும். இந்த மாசுபாடற்ற உலகை உருவாக்க இந்த 3R மெத்தடை நம்ம பயன்படுத்தணும். 3Rன்றது என்னது? ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். பயன்பாட்டை குறைத்தல், மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி. திடக்கழிவுகளை எரிக்க வேண்டாம், அது காற்று மற்றும் நில மாசுபாட்டை ஏற்படுத்தும். அப்போ திடக்கழிவுகள் என்ன பண்ணக்கூடாது? எரிக்கக்கூடாது. உள்ளாட்சி அமைப்புகளில் குப்பைகளை பயன்படுத்தக்கூடிய பகுதிக்கு அதை கொடுத்து விட வேண்டும். சுற்றுச்சூழலில் தீங்கு விளைவிக்கும் தேவையற்ற பொருட்கள் சேர்வதையே நாம் மாசுபாடு என்கிறோம். மாசுபாட்டை நாம் 4 வகைகளாக பிரிக்கலாம். அவை காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு, ஒலி மாசுபாடு. சரி, புக் பேக் கொஸ்டின் பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் நன்னீர்னா என்னது? நேற்று பார்த்துருந்தோம். நன்னீரை 3% நம்ம பார்த்துருந்தோம். உப்பு நீர் வந்து 97% பார்த்துருந்தோம். அந்த 3% வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் வந்து 30.1%, மற்ற நீர் வந்து பார்த்தீங்கன்னா 0.9%. அதேமாரி பனியாறு, பனிக்கட்டி, பனிமலைகள் வந்து பார்த்தீங்கன்னா 68.7%. மேற்பரப்பு நீர் வந்து 0.3%. அந்த 0.3% 3 பிரிச்சிங்கனாக்கா மேற்பரப்புல வந்து ஏரி, குளம், நீர், நதி இதெல்லாம் பார்த்தோம். அதில் ஏரி மட்டுமே 87% எடுத்துக்கொள்ளும். அதேமாரி சதுப்பு நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11%, நதி வந்து 2%. இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நன்னீர் சூழ்நிலை மண்டலம் எது என கண்டுபிடித்து எழுது. அப்போ நன்னீர் சூழ்நிலை மண்டலம் என்னது? ஏரி, நதி, குளம் இவை அனைத்தும் தான் இல்லையா. உற்பத்தியாளர்கள் எனப்படுபவை என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அது என்னது? தாவரங்கள் தான். உணவு தானே தயாரித்து கொள்ளக்கூடியவை. அப்போ உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நெகிழி, தேங்காய் ஓடு, கண்ணாடி, அலுமினியம் கொடுத்துருக்காங்க, தேங்காய் ஓடு. அதே மாதிரி காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத மாற்றங்களை இப்படியும் அழைக்கலாம் மாசுபாடு. கலை கொல்லிகளின் பயன்பாடு டேஷ் மாசுபாட்டை உருவாக்கும். என்ன மாசுபாட்டை உருவாக்கும்? இப்போ நம்ம களை கொல்லியில வந்து பயிரில் வரும்போது நீர் மாசுபாடு ஏற்படும், நில மாசுபாடு ரெண்டுமே ஏற்படும். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது நீர் மாசுபாடு கொடுத்துருக்குறாங்க. அதேமாரி தாவரங்களை உண்பவை வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் நிலை நுகர்வோர், முதல் நிலை நுகர்வோர். அப்போ என்னென்னது? இங்கே உற்பத்தியாளர்கள், தாவரங்களும் உற்பத்தியாளர்கள். அப்போ நுகர்வோரில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து முதல் நிலை நுகர்வோர்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது வந்து என்னது? தாவர உண்ணிகள் அப்படின்னு சொல்லலாம். என்னது? தாவர உண்ணிகள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா வெப்பநிலை, ஒளி மற்றும் காற்று போன்றவை டேஷ் காரணிகள் ஆகும். சொல்லியிருந்த உயிரற்ற காரணிகள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா இது வந்து என்னது? இயற்பியல் காரணிகள் கூட சொல்லலாம். டேஷ் என்ற நிகழ்வின் மூலம் கழிவுப் பொருள்களிலிருந்து புதிய பொருட்களை உருவாக்கலாம், மறுசுழற்சி. அதே மாதிரி நீர் மாசுபாடு மனிதனுக்கு டேஷ் நோயை உருவாக்குகிறது. நீர் மாசுபாடுனால என்னென்ன வரும்? டெங்கு காய்ச்சல், டெங்கு, காலரா, மலேரியா, நிறைய இருக்கு இல்லையா. நிறைய நோய் இருக்கு நீரால நிறைய மாசுபாடு ஏற்பதனால. அதே மாதிரி 3R என்பது பயன்பாட்டை குறைத்தல், அதே மாதிரி மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி. அதுதான் நம்ம பார்த்துருந்தோம். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். அதே மாதிரி சரியா தவறா? கடல் சூழ்நிலை மண்டலத்திற்கு பசிபிக் பெருங்கடல் ஓர் எடுத்துக்காட்டாகும். கரெக்டு. பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் ஆகியன சிதைப்பவைகள் என அழைக்கப்படுகின்றன. அதுவும் கரெக்டு. மனித கழிவுகளும் விலங்கின கழிவுகளும் உயிரின சிதைவிற்கு உட்படாத கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டாகும். தவறு. ஏன்னா அது உட்படும் கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டாகும். அளவுக்கு அதிகமாக களைக்கொல்லிகளை பயன்படுத்தினால் ஒலி மாசுபாடு அடைகிறது. தவறு. நில மாசுபாடு இல்லைன்னா நீர் மாசுபாடு உருவாகும். பள்ளியின் திடக்கழிவு மேலாண்மை விதிகளின்படி 2016 இல்லையா, 2016 படி 2 வகையாக பிரிக்க வேண்டும். தவறு. 3 வகையாக பிரிக்க வேண்டும். 1 உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள், உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள், வீட்டு உபயோக ஆபத்தான கழிவுகள். பொறுத்துக. உயிரின கூறுகள் எது பொறுத்துகள் வந்து விலங்குகள். சாக்கடை கழிவுகள் என்பது நீர் மாசுபாடு, ஏன்னா திரவ கழிவுகள் இல்லையா, திரவ மாசுபாடு தான் நீர் மாசுபாடு. செயற்கை உரங்கள் நில மாசுபாடுக்கு உதாரணம். அதே பாலைவனம் நிலவாழ் சூழ்நிலை மண்டலம். புகை வந்து காற்று மாசுபாடு. ஸோ சரியான வரிசையில் எழுதி உணவு சங்கிலியை உருவாக்குக. ஸோ வந்து இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா கேரட் ஃபர்ஸ்ட் வரும். 2வது கேரட்டை உண்ணக்கூடிய முயல், முயலை உண்ணக்கூடிய கழுகு, பாம்பு, பாம்பு உண்ணக்கூடிய கழுகு.
அதே மாதிரி கீழே ஹால்கா என்று அழைக்கக்கூடிய பாசி, அந்த ஆல்காவை உண்ணக்கூடிய பூச்சி, பூச்சி உண்ணக்கூடிய மீன், மீன் உண்ணக்கூடிய மனிதன். ஓகே, இன்றைய கிளாஸ் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.